புலந்தர் இன்னொன்று என்னன்னா, தேமுதிக வந்து தொடர்ச்சியா அவங்க வந்து ஒரு கட்சி வந்து அவங்க யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாங்க, யாரை எதிர்த்து அவங்க செயல்படுறாங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு போகாமல் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒன்று கூறுகிறார்கள். இப்போ இது ரெண்டுக்கும் மாற்றாக தானே மக்கள் வாக்களிப்பாங்க. இப்போ தேமுதிகவுக்குன்னு ரெண்டு அணியிலையும் சேராமல் சும்மா காத்திருக்கிறதுல அது என்ன காரணம்? தட் இஸ் யுவர் 100% கரெக்ட். எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் அந்நியார் பிரேமலதா அவர்கள். அவங்க மேலே தனிப்பட்ட மரியாதையும் அன்பு உண்டு. அதே போல் என்ன பார்த்தாலும் அவங்க ஒரு அன்பு வைத்திருப்பார்கள். என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறோம் திமுக கூட்டணி மாதிரி. ஆனால் அவருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணன் முதுகில் குத்தந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவங்க மறக்கவே இல்லை. ஒரு கூட்டணி வரைக்கும் கொண்டு போயிட்டு லாஸ்ட் டைம் ஏமாத்திட்டாங்க. அப்புறம் பட்டாசு வெடிச்சாங்க தேமுதிக ஆபீஸ் முன்னாடி. இந்த சனியை ஒழிஞ்சுதுன்னு சொன்னார் சுத்தீஷ். ஆனால் அதையெல்லாம் மறந்து எடப்பாடி மறந்துட்டு போகிற மாதிரி, பிஜேபிக்கு போன மாதிரி சுத்தீஷ் மறந்துட்டு அங்கே போய் நிற்கிறார். ஆகவே அந்த நிலைப்பாடு இருக்கவே கூடாது. சரியா இல்லையா? ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னேன், ஏமாத்துற. கொடுத்தா கூட்டணி, இல்லைன்னா உங்கள்கிட்ட கூட்டணி கிடையாது, போ, ரூல்ட் அவுட் பண்ணிடணும். அது வாய் திறந்து நீ சொல்லுன்னு சொல்லணும். ஆகவே தேமுதிகவை பொறுத்தவரை இன்னும் நல்ல ஆஃப்டர் கேப்டன் மறைவிற்கு பின்னால் அது நல்ல இடத்துல இருக்குங்க. நான் அதான் பார்க்கிறேன் கண்ணன். என்னன்னா, உங்க பகுதியில் அந்த இதுல சிவகாசி விருதுநகர்ல கொஞ்சம் ஓட்டுல தாங்க தோத்துட்டாப்புல விஜய் பிரபாகரன். நீங்க அதை நினைச்சு பாருங்க. அப்ப இந்த கொஞ்சம் ஓட்டுல தோத்த ஏடிஎம்கே உறுப்பினரே இல்லையே நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்ட அதிமுக ஒரு ஆளை சொல்லுங்க பாக்குறேன் நானு. அண்ணாமலை வாங்கின வாக்குகள், ஓபிஎஸ் வாங்கின வாக்குகள், விஜய் பிரபாகரன் வாங்கின வாக்குகள், ஏன் டாக்டர் சோமியா அன்புமணி ராமதாஸ் வாங்கிய வாக்குகள், மிஸ்டர் சோமியா அன்புமணி ராமதாஸ், அந்த வாக்குகளை கூட ரீச் பண்ண முடியலையே ஏடிஎம்கேவால. அது ஒரு பெரிய கட்சி, அதுக்கு ஒரு லீடர்னு பேசிட்டு இருக்காங்க. ஆகவே தேமுதிக கேப்டன் மறைவிற்கு பின்னால் ஒரு நல்ல இடத்திலே இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் வரும்பொழுது போகும்பொழுது நான் பார்க்கிறேன், தினமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போற காட்சியை பார்க்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு பாவம் அந்த விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தி போகிறார்கள். ஆகவே மக்கள் மனங்களிலே நின்றிருக்கிறார். ஒரு நல்ல கூட்டணி தேமுதிக இணையும் பொழுது அந்த வாக்குகள் அதிகரிக்கும். ஒரு நல்ல கூட்டணி இழந்து விட்டால் வாக்குகள் குறையும். திஸ் ஆர் வெரி சிம்பிள் பாலிடிக்ஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. இப்போ நீ இந்த அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த ஓபிஎஸ் நிலைப்பாடு என்பது இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. சட்ட போராட்டத்தை தான் நான் தொடரப்போகிறேன் என்பதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகளாக இருக்கிறது. அடையங்க ரொம்ப சட்ட போராட்டம் தொடர்ந்து அது வெற்றி அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் தொடர்ச்சியா? சட்ட போராட்டம் ஏற்கனவே நடத்தியாச்சுங்க. டெல்லி வரைக்கும் போய் நம்ம ரிசல்ட்டை வாங்கி 5-10 நாடாளுமன்ற ஆமா இல்லைங்க நான் டெல்லியில வாங்கினேன் சார். அந்த ஜட்ஜி டெல்லி ஏன்னா எனக்கு சென்னை பாரை விட டெல்லி பார் நல்லா இருந்தது. இங்க நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள், தொடர்ந்து ஒரே ஆதரவாக நீதி கொடுத்த நீதிபதிகளும் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் சென்னை ஹைகோர்ட்ல. டெல்லியில ரொம்ப நீட்டா கொடுத்தாங்க, காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸுக்கு முன்னாடி முடிவெடுங்கன்னு சொல்லி. அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி ஓபிஎஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண, ஒரு 10 கேண்டிடேட் நிறுத்திருங்க, ரெட்டையில வந்து ஃப்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி பழனிசாமி எப்பயும் போல வந்து காலில் விழுவார்னு சொன்னேன். செய்யல, எல்லாத்தையும் காலம் கடந்து விட்டது கண்ணன். அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆகவே மோஸ்ட்லி அரசியலில் அவர் இனிமேல் என்ன செய்ய போறாரு எனக்கு தெரியாது. ஆகவே கேள்விக்குறியாகிவிட்டது அவரது அரசியல் களம். ஆகவே நவருகன்னு தள்ளி விட்டுட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, என்ன நீங்க போன கோயில்களும் திருக்கோயில்களும் கடவுளும் என்ன உதவி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை புறக்கணிக்கிறதா? அது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? பாவம் நம்பி வந்த அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களும் எவ்வளவு நிர்வாகிகளும் தெருவில் நின்று கண்ணில் தண்ணி விடுறாங்க. என்ன ஜோசிக்கார மாதிரி டெய்லி கேட்குறாங்க, அண்ணன் என்ன பண்ணுவார்? ஏன்பா எனக்கு என்னப்பா தெரியும் அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு. ஆகவே என்னுடைய கருத்துப்படி அவருடைய பழகியதில் என்டிஏ விட்டு வெளியில் வரமாட்டேன்றாரு. ஆனால் என்டிஏவோட சேர்க்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சா கூட உள்ள போயிடுவார் யாராவது ஒருத்தர். ஆனால் அத்தனை பிஜேபி காரர்களும் அவர் பிஜேபிக்கு ஒரு வெல்விஷரா ஒரு லாயலா இருக்காருன்னு தெரிஞ்சு கூட யார் ஒருத்தரும் உதவி செய்ய தயாராக இல்லை. ஆகவே இது பாருங்க எப்படி தினகரன் ஏமாத்தினார் அவர்ன்னு. ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்த பின்னால் பண்ருட்டியார் அண்ணனை அழைத்து கொண்டு கற்பகம் கார்டனுக்கு டிடிவி தன்னை வீட்டுக்கு போனார்.
கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு கட்சி ஏடிஎம்கே ஒருங்கிணைப்பாளரா வந்து பிரிஞ்சு நடத்தினப்போ தினகரன் இருந்துதான் சார் 90% இவர்கிட்ட வந்தாங்க. ஓ அப்ப நீங்க அவர்கிட்டே திரும்பி போகும்போது ம் ம் என்ன நடந்தது? எல்லாருக்கும் அப்பதான் இவர் மேல ஒரு சந்தேகம் வந்தது. ம் ஆகவே யாரை விட்டு வெளியில வந்தோமோ ம் ம் மேய்ப்பனவனே ஆடுகள் எல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களை நம்பி வந்தோமோ திருப்பி நீங்க அவர்கிட்டே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கதான் அவர் விழுந்தார். தினகரனை சந்தித்ததுதான் தவறு. அவருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2-3 ஜாலரா இருக்காங்க தினகரனுக்கு. அவங்க பண்ண வேலை தொகுதியை சார் வெற்றி பெற வேண்டிய தொகுதியும் இழந்தார்.